ஹே எவ்ரிவன், வெல்கம் டு கோட் பண்ணுவோம். இன்றைக்கி எப்படி வந்து கிட் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறது சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் கீழே கொடுத்துருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி போய்க்கோங்க. போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் பண்ண மாதிரியே இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே 32 பிட் 64 பிட் நிறைய காட்டும். நீங்கள் அதில் எதுவும் கை வைக்காமல் இங்கே மேலே கிளிக் டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்றது அதுவே கரெக்டாக டவுன்லோட் பண்ணிவிடும். ஸோ கிளிக் டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட் எக்ஸி வந்து ஏறும். ஏற்றிட்டு அப்புறம் நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்கள்கிட்ட சில கான்ஃபிகரேஷன்ஸ் கேட்கும். நீங்கள் இது எதுக்குமே கை வைக்காமல் சிம்பிளாக எல்லாமே நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் கை வைக்க போனீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து தெரியாமல் எரர் தான் ஆகும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கான நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கோஆர்டினேட்டர் வந்து சூஸ் பண்ண சொல்லுது. உங்களுக்கு வந்து என்ன கோஆர்டினேட்டர் டிஃபால்ட்டாக வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் விஎஸ் கோட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இன்னும் சில கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும். நீங்கள் ஓகேனா படித்து பார்த்துட்டு ஒரு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இல்லைனா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தாலும் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. பை டிஃபால்ட்டாக எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் இன்ஸ்டால்னு காட்டும். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வியூ ரிலீஸ் நோட்ஸ், இன்னொன்று லான்ச் கிட் பேட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் டிக் கொடுத்துட்டு வந்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், செட்டப் ஆகிடுச்சு. ஸோ இது அவங்களோட ரிலீஸ் நோட்ஸ் எப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காப்பிரைட்ஸ் அது எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. நமக்கு டிக் கொடுத்த இந்த கிட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த கிட் பேட்ச்சில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டப்போட யூசர் நேம் அண்ட் அந்த மெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஃபிக் பண்ணணும். இந்த கான்ஃபிக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து கிட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து புக்ஸ் ஒன்று இருக்கும். அது உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கிட் யூசர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிக் செட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்கும். லைக் இங்கே வந்து உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் யாருன்றதை லைக் அந்த கிட்டு இது பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கிட்டப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த கிட் கான்ஃபிக் குளோபல் யூசர் டாட் நேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த ஜான் டோ பதிலாக உங்கள் கிட்டப்பில் என்ன யூசர் நேம் இருக்கோ அந்த யூசர் நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி யூசர் டாட் இமெயில் கான்ஃபிக்லையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டப்புக்கு ஆக்சுவலாக என்ன மெயில் யூஸ் பண்ணிங்களோ அந்த மெயில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கிட் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறது அவ்வளோதான். இது இனிமேல் எப்படி யூஸ் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.